தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். அலங்கரிப்பு என்ற தலைப்பில் கொலோசியர் 1 அதிகாரம் 27 பின்பகுதியை பார்ப்போம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உருவமில்லாத நம்முடைய தேவாதி தேவன் திரித்துவமாய் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்பதுதான் இந்த ரகசியம். இவற்றை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படும் பொழுதுதான் அவருடைய மகிமையை நம்மால் அனுபவித்து பார்க்க முடிகிறது. நமக்குள்ளாக தேவன் வாசம் செய்யும் இடம்தான் நம்முடைய ஆத்துமா. தேவன் தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினதினால், நாசியில் ஊதினதினால் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஆத்துமா என்பது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், உணர்வுகள், சிந்திக்கும் தளங்கள், மனோபாவங்கள், சுவாபங்கள், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான். இவை எல்லாவற்றையும் நாம் எல்லையில்லாத தேவன் இவற்றில் வாசம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னம் நமக்கு மகிமையான நம்பிக்கையாக கொடுக்கப்படுகிறது. இந்த தேவன் வாசம் பண்ணுகின்ற நம்முடைய ஆத்துமாவை வளர செய்ய வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் இந்த ஆத்துமாவை அலங்கரிக்க வேண்டும். நம்முடைய வெளி தோற்றத்தின் அலங்கரிப்பு என்பது தற்காலிகமானது, அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை நாம் அலங்கரிக்கும் பொழுதோ அது நிரந்தரமானதாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய கனிகளை வெளி உலகம் பார்க்கும்படியாக செய்கிறது. கனியினால் நாம் அறியப்பட முடிகிறது. நமக்குள்ளாக வாசம் செய்கின்ற நிகரற்ற தேவனோடு நாம் நெருக்கமாக பழகுவதற்கும் ஆழமான அனுபவங்களை அவரோடு நாம் பெற்றுக்கொள்வதற்கும் 3 காரியங்களிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். முதலாவதாக, தேவன் வாசம் செய்யும் ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் நம்முடைய மனதிற்குள் இருக்கின்ற குப்பைகளை அனுதினமும் நாம் அகற்ற வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தேவையற்ற நினைவுகள், சிந்தனைகள், பிரயோஜனமற்ற தகவல்கள், தவறான புரிந்து கொள்ளுதல்கள், இவை எல்லாவற்றையும் நம்முடைய மனதை விட்டு நாம் அனுதினமும் அகற்றுவதற்கு அவற்றை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பரிசீலனை செய்து பார்த்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, தேவன் வாசம் செய்யும் ஆத்துமா வாசனை வீச வேண்டும். தேவனுக்கு ஏற்கும் சுகந்த வாசனை நம்மை நாம் ஜீவ வழியாக அனுதினமும் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்பதாகும். துதி பலிகள் நிறைந்த இருதயமும் நன்றி பலிகள் நிறைந்திருப்பதும் தான் தேவனுக்கு மிகவும் பிரியமான வாசனையாக இருப்பதினால் நம்முடைய கவனம் எப்பொழுதுமே நம்முடைய ஆத்துமாவை இந்த சிந்தனையினாலே நிரப்ப செய்யும் பொழுது ஆத்துமா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாக, தேவன் வாசம் செய்யும் ஆத்துமா அலங்கரிக்கப்பட வேண்டும். அவருடைய குணங்கள், தன்மைகள், தரங்கள், வல்லமைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய சிந்தனைகள், இவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக மறுரூபம் ஆக்கப்படுகின்ற அனுபவம் அனுதினமும் நமக்கு கிடைக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா வளர்ச்சியின் பாதையிலே நகர முடியும். தேவன் வாசம் செய்கின்ற நம்முடைய ஆத்துமாவிற்கு நாம் இவ்வளவு கவனத்தையும் நாம் செலுத்தும் பொழுது அவர் அவற்றின் எல்லைகளை விரிவாக்குகிறவராக இருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்குகிறவராக இருக்கின்றார்.
அங்கே களி கூர்ந்து மகிழ பண்ணுகிறார். இந்த அலங்கரிப்போடு நாம் தேவனோடு இணைந்து வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.